கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்லாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சந்தோஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா வந்திருக்கிறீங்க? உண்மையாக உற்சாகமா வந்திருக்கிறீங்களா? இல்லை எப்போ முடிப்பீங்கன்னு வந்திருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்படி வரலன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி அருமையான கால வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி பிரைஸ் தி லார்ட் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Father. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். பாட முடியுமா? காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். Praise you Father. எல்லார் வாயிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லார் வாயிலும் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் உயர்ந்தவராயிருக்கிறார், அவர் மகிமை நிறைந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் இந்த காலையில நம்மோடு கூட பேச சித்தமா இருக்கிற தம்முடைய வார்த்தை அவர் நமக்கென்று விட்டு கொடுக்கும்படியா ஒவ்வொருத்தரும் அவரை நோக்கி, ஆண்டவரே பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த, பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். சேர்ந்து பாட முடியுமா? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம்.
நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. நாம் செய்திக்கு ஆதாரமாய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2வது பகுதி. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஹalleluya. praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. Teach us to realize the brevity of life so that we may grow in wisdom. Teach us to realize the brevity of life so that we may grow in wisdom. இது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி போடப்பட்டிருக்கிறது. அதே ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல இப்படியா இருக்கிறது. Teach us how short our lives are so that we become wise என்று போடப்பட்டிருக்கிறது. Teach us how short our lives are so that we become wise. Hallelujah. இப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழாக்கத்திற்கும் ஆங்கிலத்தில் இருக்கிற மொழி ஆக்கத்திற்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்படி தானே? சரியா நான் சொல்றது சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது டீச் அஸ் டு நம்பர் ஆர் டேஸ் அப்படின்னு போடல. அப்படி போட்டிருக்குதுங்களா? அப்படி போட்டிருக்குதா? இருக்கு. ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் இந்த 2 டிரான்ஸ்லேஷனை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன என்றால், இந்த டிரான்ஸ்லேஷனில் இது இன்னும் மெருவேற்றப்பட்டிருக்குது. ரொம்ப இன்னும் அதுக்கு அழகு சேர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்னா, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்ற வார்த்தைக்கு நாங்கள் எங்கள் காலம் எவ்வளவு குறுகி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் அறிவை எங்களுக்கு தாங்கன்னு போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எங்கள் நாட்கள் இந்த பூமியில எவ்வளவு சுருக்கமாய், அதுதான் பிரீவிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா சுருக்கம், நாட்களுடைய சுருக்கம், எவ்வளவு சுருக்கமாய் எங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய அறிவை எங்களுக்கு என்ன செய்யுங்கன்னா போதித்தருளும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. அப்போ இந்த வார்த்தையை நேற்றைய தினம் ராத்திரி வேளையில் இதற்காக ஜெபிக்கும் பொழுது ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாய் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. வாழ்க்கையினுடைய குறுகிய தன்மை, ஹalleluya, அது என்னதென்று நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இந்த காலையில் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதியும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதியும். ஹalleluya. praise the Lord. முதலாவது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் ஒரு கடைக்கோ அல்லது ஏதோ ஒரு பொருளை வாங்கக்கூடிய இடத்துக்கோ நம்ம போகும்பொழுது நாம் கேட்கறது முதல் காரியம் அந்த பொருளினுடைய என்னது கேட்போம்? எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் வேலிடிட்டி, அதுக்கப்புறம் வாரண்டி, கேரண்டி, இதெல்லாம் நம்ம கேட்குறோம். சரியா? ஏன் அதை கேட்குறோம்? நம்ம எதுக்காக அதை கேட்குறோம்? இன்னும் நம்முடைய பாணியில் நம்ம சொல்லணும்னா நாம் என்ன கேட்போம்னா, இது எவ்வளவு நாள் உழைக்கும் அப்படின்னு கேட்போமா? கேட்டிருக்கிறீங்களா? அப்படி யாருன்னா கேட்டிருக்கிறீங்களா? கட்டாயம் நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் சார் இது உழைக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறது உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா, அந்த பொருளை நாம் என்ன செய்ய போகிறோம், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது அதிகமான மதிப்பு கொடுத்து அதை நம்ம வாங்குகிறோம். பிரைஸ் தி லார்ட். நிறைய விலை அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம பெறும் பொழுது அது குறைந்தபட்சம் ஒரு வருஷமாச்சு நமக்கு என்ன செய்யணும், உழைக்கணும்னு நம்ம பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட்.
அது ரொம்ப நம்ம போட்டு காலில் போட்டு தேய்ச்சி எடுக்கக்கூடிய செருப்பாக இருந்தாலும் கூட நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா குறைந்த விலையில் ரொம்ப நாள் உழைக்கணும்னு யோசிக்கிறோம். அப்படி செய்கிறோம்ல. சீப் அண்ட் பெஸ்ட். ஹல்லேலூயா. சீப் அண்ட் பெஸ்ட். நம்மளுக்கு சீப்பாகவும் இருக்கணும், பெஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்போது ஒரு பொருளை நம்ம வாங்கும் பொழுதே நம்முடைய சிந்தையில், நம்முடைய எண்ணத்தில் முதல் தோன்றுகிற காரியம், இது குறைஞ்சபட்சமாச்சு எனக்கு என்ன செய்யணும்னா இது உழைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஹல்லேலூயா. இது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்குமாச்சு எனக்கு இவ்வளவு நாள் நான் இதை வச்சு சமாளிச்சிட்டேன்னா போதும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பிரைஸ் லார்ட். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கு இருக்கிற பெரிய தட்டுப்பாடு எது? கேஸ். சரிங்களா? இது நாள் வரைக்கும் விறகு அடுப்பை என்ன செய்யறது இல்லை, மதிக்க கூட இல்லை. என்ன செய்யல? நம்ம விறகு அடுப்பை மதிக்க கூட இல்லை. இன்றைக்கு விறகுகள்லாம் இன்றைக்கு அதுக்கு மதிப்பு அதிகமாகி போச்சு. பிரைஸ் லார்ட். அப்போ தட்டுப்பாடு அதிகமான பிறகு நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த கேஸ் இன்னும் ஒரு 10 நாள் நமக்கு ஓடிடுச்சுன்னா, இன்னும் ஒரு 2 நாள் ஓடிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்திடலாம்? எப்படியோ ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அடுத்த சிலிண்டர் வந்துடும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட நாள் வர வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இது தட்டுப்பாடு ஆனதுனால நமக்கு என்ன மனசில் இருக்குதுன்னா, அதனுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது. அப்படி தானே? அது வரைக்கும் என்ன செய்வோம்? அது வரைக்கும் இஷ்டத்துக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனால், இப்போ இந்த மாதிரி வெளியெல்லாம் வரும்பொழுது என்ன செய்திடுறோம்? மறந்து போய் சில நேரங்களில் அது பாட்டுன்னு எரிஞ்சு பொங்கி ஊற்றி எல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ 1க்கு 10 முறை என்ன செய்கிறோம்? கிச்சனுக்குள்ளே போய் பார்த்து, அதாவது இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் சின்ன குழந்தைங்க கூட என்ன செய்யும்? ஏம்மா நீ தாம்மா நீ இப்படி விட்டு வந்துட்டியே அப்படின்னு போய் அந்த குழந்தை கூட என்ன செய்யும்னா, இப்போ எழுந்து போய் ஆஃப் பண்ணுறான்னு சொல்கிற குழந்தை கூட இப்போ என்ன செய்யும்னா எழுந்து போக மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன செய்கிறாங்க? குழந்தைங்க கூட என்ன செய்வாங்கன்னா போயிட்டு கேஸை போய் ஆஃப் பண்ணிட்டு வர சூழ்நிலைமை ஆகிப்போச்சு இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு நாள் அந்த கேஸ் நமக்கு தட்டுப்பாடு ஆச்சுனாலும் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் என்ன ஆகுதுன்னா அடி வாங்கி போச்சு. அதில் இன்னும் விசேஷமாக சொல்லணும்னா, இப்போ ஹோட்டல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, எந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம விரும்பி சாப்பிட்டோமோ, விரும்பி நம்ம போய் வாங்கணும்னு நினச்சோமோ, இன்றைக்கி அந்த பொருள்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாமே நிறுத்திட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா, தேவையான கேஸ் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்ல போனால் சிக்கன் 65க்கு இப்போ என்னது? இப்போ நீங்கள் போய் இப்போ ஒரு பாய் பிடிச்சி சமைக்கிறவங்களை பிடிச்சி பிரியாணி செய்ய சொல்லும் பொழுது போய், பாய் எனக்கு இவ்வளோ கிலோ சிக்கன் 65 வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவர் கொடுத்துருவாரா? கேளுங்களேன். கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்றுவாங்க. நேற்றைய தினத்தில் பார்த்தேன். இப்போ ஒரு பெரிய கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோக்கு சிக்கன் 65 செய்யணும்னா விறகடுப்பில் செய்ய முடியாது. எது தான் யூஸ் பண்ணுறாங்க? கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் இன்றைக்கு தட்டுப்பாடு ஆன பிறகு இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோன்னா, அதை ரொம்ப மேன்மையாக எண்ணி அதை எண்ணி நம்ம என்ன செய்கிறோன்னா, ரொம்ப பயபக்தியோடு என்ன செய்கிறோன்னா அதை கையாளுறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு போதிங்கன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படி கேஸினுடைய நாள் அதை நம்ம ரொம்ப கவனமாக நம்ம கவனித்து அதை பயன்படுத்தணும்னு யோசிக்கிறோமோ, இன்றைக்கு நாம் யாரும் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய நாட்களை எண்ணி கவனமாக அதை பயன்படுத்தணும்னு யோசிக்கிறதே இல்லை. யோசிக்கிறீங்களா? யாருன்னா அப்படி யோசிச்சிருக்கீங்கன்னு கை தூக்குங்க பார்க்கலாம். யாருன்னா ரொம்ப பிளான்டாக நான் வந்து என் வாழ்க்கையை இன்றைக்கி நான் துவங்கியிருக்கிறேன். முதல் நாள் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை முதல் நாள் வந்தோடனே நான் என் லைஃப்பில் நான் இப்படி ஆக போகிறேன், நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இந்த வயசில் அதை பண்ண போகிறேன், அதை பின்னும் இதை பண்ண போகிறேன், எதனா யோசிச்சு பிளான் பண்ணியா செய்கிறோம்? எதுவும் செய்யறதில்லை. அந்த குழந்தை வளருது, அவங்க பெற்றோர்கள் அதை வளர்த்தெடுக்கிறாங்க, அதுக்குரிய நாட்கள் ஓடுது, அது என்னெல்லாம் தீர்மானிக்குதோ, என்னெல்லாம் விருப்பப்படுதோ எல்லாம் செய்து முடிச்சு தன் வாழ் நாட்களை ஓடி முடிச்சிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட்.
ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வாழ்க்கையின் நாட்களை, அது வெறும் நீங்கள் தமிழில் வாசிக்கும் பொழுது என் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது தான் டீச்சர்ஸ் ஹவ் ஷார்ட் ஆர் லைவ்ஸ், டேஸ்ன்னு போடல, ஹவ் ஷார்ட் ஆர் லைவ்ஸ் அப்படின்னா என் வாழ்க்கை எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்றத யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு போதிங்கன்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதல் காரியம் நாம் தியானிக்கலாம், வாழ்க்கையை குறித்த அறிவு என்றால் என்ன? வாட் டஸ் நாலேஜ் அபவுட் லைஃப் மீன்? வாட் டஸ் நாலேஜ் அபவுட் லைஃப் மீன்? இந்த வார்த்தைக்குள்ள நாம் போகிறதுக்கு முன்னாடி வசனத்தை மீண்டும் ஒரு விசை வாசிக்க முடியும் உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 90 12வது வசனத்தினுடைய 2வது பகுதியை எல்லாரும் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12வது வசனத்தினுடைய 2வது பகுதி வாசிக்கலாமா? எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். மறுபடியும் வாசிங்க. எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை துவங்கும் பொழுது என்ன துவங்குது? எங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் எதை பார்க்குறோன்னா மற்றவர்களை பார்க்கிறோமே தவிர, இன்றைக்கு வேதம் இந்த சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறான். என்னுடைய நாட்கள், எங்களுடைய நாட்கள், என்னுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு எனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல் காரியம் நாம் தியானிக்க போகிறோம். வாட் நாலேஜ் ஷுட் ஐ கெயின் அபவுட் மை லைஃப்? என் வாழ்க்கை குறித்து என்ன ஞானத்தை நான் பெற வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். வாட் நாலேஜ் ஷுட் ஐ கெயின் அபவுட் மை லைஃப்? என் வாழ்க்கை குறித்து என்ன ஞானத்தை நான் பெற வேண்டும்? முதல் காரியம் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 103:15. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. போதும். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்க முடியுங்களா? அது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. போதும். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று அப்படின்னு முடிக்கல, அது இருந்த இடமும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை குறித்து ஒரு ஞானத்தை நான் அடையணும் அப்படின்னா முதல் காரியம் நான் தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு புல்ல போல நான் இந்த பூமியில் இருக்கிறேன். என் நாட்கள் ரொம்ப குறைவு. என் நாட்கள் குறைவு மாத்திரம் இல்லை, என் மேலே ஏதாவது ஒன்று பட்டா நான் உடனே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதோட முடிக்கல சங்கீதக்காரன். அவன் சொல்கிறான், அது இருந்த இடம் இனி அதை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசுகிற நான், இன்றைக்கு இந்த இடத்துல நான் நின்று பேசுறதுனால நாளைக்கு ஏதாவது ஒன்று சம்பவிக்குமே என்றால் இந்த இடம் கூட என்னை என்ன செய்யாதுன்னா என்னை அறியாமல் போறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இது உண்மை, இது நிதர்சனமான உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம இல்லை அப்படின்னா அது இதை ரொம்ப வேலை ஸ்தலங்களில் கார்பரேட்டில் இது ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ரொம்ப முயற்சி செஞ்சு ரொம்ப பிரயாசத்தெல்லாம் போட்டு என்ன செய்வாங்கன்னா வேலை செய்வாங்க. எங்கே? கார்பரேட்டில். சரிங்களா? கார்பரேட் கம்பெனி இருக்குதுல்ல, அதில் முழு எஃபர்ட் போட்டு வேலை செய்வாங்க, ராத்திரி பகலாக வேலை செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கு கடந்த வாரத்தில் வந்த செய்தி, அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு 10,000-12,000 பேருக்கு ஒரே ஒரு மின்னஞ்சல், ஒரு இமெயில் போது. என்னன்னா, நீங்கள் இது முதல் இந்த கம்பெனியில் ஒரு பணியாளர் இல்லை, அதாவது உங்கள் வேலை போயிடுச்சுன்னு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போது அவனுக்கு ஒரு மெயில் வருது. பிரைஸ் தி லார்ட். இப்போ இவன் என்ன யோசிச்சிருந்திருப்பானா, நேற்று ராத்திரி அவன் தான் வேலையை முடிச்சுட்டு போய் படுக்கும் பொழுது என்ன யோசிச்சிருந்திருப்பானா,
நாளைக்கு காலையில் போய் வேலையில் இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், என்னுடைய ஆஃபீஸில் போய் இந்த காரியெல்லாம் நான் முடிச்சிடணும் எப்படியாவது, அப்புறம் இதெல்லாம் முடித்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், நாளைக்கு எனக்கு சம்பள நாள், நான் போய் சம்பளம் வாங்கிடுவேன், நாளைக்கு என்னுடைய ஊதிய உயர்வு நாள், நாளைக்கு போய் கண்டிப்பாக எனக்கு இந்த லெட்டர் எனக்கு கொடுப்பாங்க, இப்படிலாம் பல யோசனைகளோடு கூட இந்த இன்க்ரிமெண்ட் எனக்கு வரும், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நடக்கும், இதை வருகிற இந்த ஊதிய உயர்வை வச்சு நாளைக்கு நான் இந்த பெரிய கடன்களை அடைச்சிருவேன், என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருவேன், என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் நான் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்திருவேன், என் மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருவேன்ட்டு ஒரு எண்ணத்தோடு போய் படுத்திருப்பான். காலையில் எழுந்து அவனுக்கு ஒரு முதல் வருகிற தகவல் என்ன தெரியுங்களா? உன் வேலை உன் கையிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு வரும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, அது இருந்த இடம் அதை அறியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு பாடுபட்டு உங்கள் அலுவலகத்திற்கோ உங்கள் அதிகாரிகளுக்கோ நீங்கள் முயற்சி செஞ்சு வேலை செஞ்சாலும் அவன் ஒரு நிமிஷத்தில் உங்களை வேலையிலிருந்து எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா நீங்கள் இருந்த இடம் கூட என்னவா ஆயிடும்னா அதை அறியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் முதல் புரிஞ்சுக்க வேண்டிய காரியம், என் நாட்களை குறித்து நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் என்ன தெரியுங்களா? நான் இல்லைனாலும் அங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் இருந்தாலும் இல்லைனாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் நினைச்சா என்னை தூக்கி போடுறதுக்கு நிமிஷங்கள் ஆகாது. பிரைஸ் தி லார்ட். மனுஷன் ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான், அவன் வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அவன் மேல பட்ட உடனே அது இல்லாமல் போகிறது, அவன் இருந்த இடமும் அவனை அறியாது. ஹல்லேலூயா. இது முதல் உண்மை. இரண்டாவது, பிரசங்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம், மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனுஷன் இந்த பூமியில அவன் ஓடி ஓடி பிரயாசப்பட்டு ஓடி ஓடி வேலை செஞ்சு ஓடி ஓடி அவனுக்குரிய வாய்ப்புகளை இந்த பூமியில தேடி அவன் எவ்வளவுலாம் சம்பாதிச்சு எவ்வளவுலாம் சேர்த்து வச்சாலும், பிரைஸ் தி லார்ட், அவன் அன்று ராத்திரி தூங்க போகும்பொழுது அவனுக்கு என்ன இருக்காதுன்னா, என்ன இருக்காது? அவன் மனசுக்கு என்ன இருக்காது? இருக்கா? திருப்தி இருக்கா? பிரைஸ் தி லார்ட். எப்படி ஐயா சொல்கிறீங்க? நாங்கள் நல்ல சந்தோஷமாக திருப்தியாக தான் இருக்கிறோம், எனக்கு தேவையானது ஆண்டவர் கொடுக்குறாரு, தினைக்கும் நாங்கள் சம்பாதிக்கிறோம், தினைக்கும் நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு தேவையானது அந்தந்த மாதத்துக்கு பிரயோஜனப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு இஎம்ஐ இருக்குது சொல்லுங்கள்? எத்தனை பேருக்கு கடன் இருக்குது சொல்லுங்கள்? பிரைஸ் தி லார்ட். இது எதனால் வந்தது தெரியுங்களா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம், இந்த பொருள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த காரியம் எனக்கு அவசியம்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை நாம் தியானிக்கிற இந்த வேளையில் இங்கே இருக்கிற நம் அநேகருக்கு நம்முடைய மாதாந்திர சம்பளம், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் ஒரு மனுஷன் ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபா சம்பாதிச்சாலும் அவன் அந்த மாசத்துல அவன் செய்து முடிச்சு அவன் வைத்திருக்கிற தொகையிலிருந்து ஒரு பணத்தை மீதம் எடுத்து வைக்கிறதுக்கு அவனால முடிய மாட்டேங்குது. முடியுதா? எவ்வளோ? 1.5 லட்சம் 2 லட்சம் அவன் சம்பாதிச்சாலும் அவனுக்கு என்ன இருக்குது? கடன் இருக்க தான் செய்யுது. அவன் செய்கிற பிரயாசம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் எதுக்கு மாத்திரம்தான் போகுதுன்னா வாய்க்கு திருப்தி உண்டாக்குதே தவிர ஒரு நாளும் மனுஷன் திருப்தியா போய் படுக்கிறதே கிடையாது. அவன் மனதுக்கு அது திருப்தியே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு நாள் கூட அவன் படுகிற பிரயாசத்தினால திருப்தி உண்டாகிறது இல்லை. இது இரண்டாவது உண்மை. ஹல்லேலூயா. மூன்றாவது, அதே பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
23வது வசனத்தை வாசிங்க. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. Praise the Lord. இதுவும் மாயையே. ஹalleluya, ஹalleluya. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, ஒரே ரொம்ப உடம்பெல்லாம் கலப்பா இருக்குது, ஒரே அலைச்சலா போச்சு. Praise the Lord. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் எல்லாம். யாராவது சந்தோஷமா டெய்லி காலைல வேலைக்கு போறோமா? அது நீங்க பெரிய கலெக்டர் உத்தியோகமாவே இருந்தாலும், ஏன் இந்த நாட்டினுடைய மந்திரிகள் பிரதானமான ராஜாக்களானவனும் கூட சரி, அவங்க ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்பொழுது எப்படி தான் போவாங்கன்னா வருத்தத்தோட தான் போறாங்க. யாராவது ஐயா இன்னைக்கு ஜாலி நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா போறாங்க? யாரும் கிடையாது. முதல் நாள் வேலை தேடி கண்டுபிடிச்ச பிறகு இந்த பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா, அன்னையோட முடிஞ்சுது, அவ்வளோதான். முதல் நாள் வேலைக்கு போய் சேரும் பொழுது அவங்க என்னென்ன யோசனைகள், என்னென்ன பல எதிர்பார்ப்போடு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாட்கள் செல்ல 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 அவர்கள் மனதில் ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் மிச்சம் இருக்கும். என்னதுன்னா வருத்தம் மாத்திரம்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க முதல் நாள் அந்த வேலைக்கு போகும்பொழுது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், அந்த கடைசி நாள் வேலையை விட்டு வெளியே வரும் பொழுது யாருக்காவது சந்தோஷம் இருக்குதான்னா நிச்சயம் இல்லை. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். மும்பைன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மும்பையில் அல்லது ஏதோ ஒரு பட்டணத்தில் 1 எத்தனையோ சில்லற கோடி, ஒரு வருஷத்துக்கு 1 சில்லற கோடி சம்பாதிக்கிற ஒரு மனுஷன், சரியா? எவ்வளோ சொன்னேன் நான்? 1 எத்தனையோ சில்லற கோடி, 1.2 கோடின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு கணக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை லட்சங்கள் சம்பாதிப்பாங்கன்றதை நீங்கள் போய் தீர்மானம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ அவன் என்ன செய்துட்டானா, அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்காக வந்துட்டானா. எதுக்குங்க? பிரைஸ் தி லார்ட். எதுக்காக தெரியுங்களா? அவன் சொல்ற பதில், எனக்கு அவ்வளோ பணம் இருந்தோம் அந்த வேலையில் என்ன இல்லைன்னா திருப்தி இல்லை. என்ன இல்லை? திருப்தி இல்லை. அப்போ நீங்களாம் யோசிக்கலாம், பிள்ளைங்களாம் யோசிக்கலாம், நான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டா, நான் இவ்வளோ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா நான் ஹாப்பி ஆகிடுவேன். ரொம்ப வருஷமா பெரியவங்க ஒரு பொய் சொல்லியே பிள்ளைங்களை ஏமாத்திடுறோம். 10th முடிச்சினா அதுக்கப்புறம் லைஃபு, அப்புறம் பிள்ளைங்க +2 போவாங்க. +2 முடிச்சினா அதுக்கப்புறம் காலேஜ் லைஃபு என்ஜாய் பண்ணலாம். காலேஜ் முடிச்சினா அதுக்கப்புறம் உன் இஷ்டம்தான், நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்வாங்க. ஆனால் வேலைக்கு போன பிறகுதான் அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை உண்மையாக துவங்குறான். அப்போ கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் தனக்கு தோண்டப்படுற 6 அடி குழிக்குள்ளே போகிற வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை? திருப்தியும் இல்லை, நிம்மதியும் இல்லை. அவனுக்கு எஞ்சினதெல்லாம் மனசில் வருத்தம் மாத்திரம்தான். பிரைஸ் தி லார்ட். இது 3வது உண்மை. 4வது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13வது. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பிரதர், நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, ஆனா நீங்க திருப்தியா இல்லைனாலும் ஒவ்வொரு மாசத்தையும் நீங்க என்ன செய்றீங்கன்னா பயம் இல்லாம கடக்குறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இவ்வளவு கடன்கள் இருந்தாலும், இவ்வளவு இஎம்ஐ இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் நீங்க புசிக்க செய்றீங்க, நீங்க சாப்பிடுறீங்க, நல்லா குடிக்கிறீங்க, நல்லா உடுத்துறீங்க, நல்லா போறீங்க, நல்லா வரீங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த எஞ்சிய பலத்துல நீங்க சுகமா இருந்து வாரந்தோறும் தேவ சமூகத்துக்கு வருகிறீங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே என்னன்னா தேவனுடைய அனுக்கிரகம். ஹல்லேலூயா. இது 4வது உண்மை. பிரைஸ் தி லார்ட். 5வது உண்மை பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனத்தினுடைய முதல் பகுதி. 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது முதல் பகுதி. மூடன் என்றாலும் நல்லா கவனிங்க. முட்டாள் அப்படின்னாலும்
ஞானி என்றாலும், நல்ல பெரிய புத்திசாலி அப்படின்னாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. யாருக்கும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போம். நல்ல கவனிங்க, இப்ப இருக்கிற எதுவும் வரப்போற காலத்துல மறக்கப்பட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப பெரியவங்களும் இருக்கிறீங்க, சிறு பிள்ளைகளும் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ உங்களை நான் வந்து இங்கேருந்து மவுண்ட் ரோடு போயிட்டு வாங்க, நீங்கள் வழக்கமாக போகிற ஆட்கள் இல்லாமல் ரொம்ப வெளியே போகாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, இந்த ஏசி ஆஃப் பண்ணுறேன். வழக்கமாக வெளியே போகாத ஆள், ரொம்ப ரேராக ரொம்ப எப்பயாவது போகிற ஆட்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சபையில் கூட ஆசைப்படுறாங்க, எங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா, சிஎல்எஸ் ஃபாஸ்ட்டு கொஞ்சம் சிஎல்எஸ் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வாங்க, இல்லை இஎல்எஸ் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கூட்டிகிட்டு போனாலும் அவங்க பார்த்த சிஎல்எஸோ அவங்க பார்த்த இஎல்எஸோ இன்றைக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப பிரபலமாக நீங்கள் பேசின மவுண்ட் ரோடு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ரொம்ப மெச்சிக்கிட்டோம் பார்த்தீங்களா சென்னையில் எல்ஐசி பில்டிங்கு, இதெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த இடம் நீங்கள் பார்த்த மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் அவ்வளோ கூட வேண்டாம், இங்கே பக்கத்தில் இருக்கிற பெரம்பூர் பார்க்கு உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பெரம்பூர் பார்க்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. இப்போ நீங்கள் நினச்சாலும் கூட இப்போ போய் இருக்கிற பார்க்கில் நீங்கள் நின்ன பிறகு இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்தது, என்ன நடந்தது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிதானிக்கணும், கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கணும். இது முதல்ல இங்கே இருந்துச்சா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா மாறி போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை, இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வரும் காலத்துல மறக்கப்பட்டு போயிடும். மூடன் எப்படி சாகுறானோ, புத்தி இல்லாதவன் எப்படி செத்து போறானோ, அப்படியே யாரும் சாகுறானோ நல்ல பெரிய ஞானியா என்ன பண்றவனோ சாகுறான். ஆகையால் இந்த ஜீவனை நான் என்ன செய்துட்டேன், இதை எழுதினவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கையை நான் என்ன செய்துட்டேன்னா வெறுப்பா போயிடுச்சுன்ற. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வாழ்க்கையை நான் என்ன செய்துட்டேன்னா நான் வெறுப்பாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, மூடன் ஆனாலும் சரி ஞானி ஆனாலும் சரி, இந்த பூமியில யார் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க ஈஸியா அவங்கள என்ன செய்துறாங்கன்னா மறந்து போயிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய தேசத்துல மிகவும் மதிக்கப்பட்ட அருமையான திரு ஏபிஜே, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சரியா, அவருக்கு நினைவிடம் இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்களேன். அவர் நினைவிடம் எப்படி இருக்குது போய் பாருங்களேன். அவர் யாரு? நம்முடைய தேசத்துல அந்த பெரிய ரக குண்டுகளை மேல இருக்கிற சேட்டலைட்ல தெரியாத அளவுக்கு, எந்த சேட்டலைட்டுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு அதை மிகவும் அழகாய் கையாண்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு எடுத்துட்டு போய் அதை கையாண்டார், அதை வெடிக்க செய்தார். அப்ப அதை இடம் மாற்றினார். அப்ப அப்பேற்பட்ட பெரிய ஞானி அவர் இருந்தப்போ ஆஹா ஓஹோ ரொம்ப பயங்கரமா கொண்டாடினாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசத்துல இருந்த பிரதமர்ல மன்மோகன் சிங், அவரை போல ஒரு நல்ல ஞானவான், ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷன், ஒரு மந்திரி இந்த பூமியில, அதுவும் நம்ம பட்டணத்துல நம்முடைய தேசத்துல இருந்தது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்பேற்பட்ட ஞானவான் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு மன்மோகன் சிங் யாருன்னு தெரியுமான்னு கேட்டா பாதி பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அவருடைய தோற்றமே இன்றைக்கு என்னவாகி போச்சுன்னா மாறி போச்சு. அப்ப ஞானி என்றாலும் சரி, மூடன் ஆனாலும் சரி, புத்தி இல்லாதவன் ஆனாலும் சரி, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த இடத்துல சுத்தின்னு இருந்தானே ஒரு பைத்தியக்காரன் சுத்தின்னு இருந்தானே, அவனை பார்த்தீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அவனை பார்த்து அப்படின்னு பார்த்தா அவன் இல்லவே இல்லை. அது மாதிரி தான் இன்றைக்கு பெரிய பெரிய ஞானம் நம்ம என்ன செய்துடுறோம்னா மறந்து போயிடுறோம். இது 5வது உண்மை. பிரைஸ் தி லார்ட். 5 உண்மையை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு.
உங்க வாழ்க்கையை என்னும் அறிவை, உங்கள் நாட்களை என்னும் அறிவை உங்களுக்கு தாங்க அப்படின்னு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டீங்கன்னா, இந்த 5 காரியத்தை முதலாவது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 5 உண்மைகள் உங்க வாழ்க்கையில இப்படிதான் நடக்குது அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் ஆண்டவர் தம்முடைய திருவசனத்துல இதை எழுதி வைத்திருக்கிறார். முதல் காரியம், என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா ஒரு புல்ல போல இருக்குது. நாளைக்கு நான் இருக்கிற இடம் கூட தெரியாம போயிடும், அதை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ரெண்டாவது, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என் மனசுக்கு அது திருப்தியே இல்லை. நான் எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் எனக்கு திருப்தியே கிடையாது. நான் இன்னும் சம்பாதிக்க ஓடிட்டே இருக்கிறேன்னே தவிர ஒரு நாளும் நான் உட்காரணும் அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது. மூன்றாவது, நான் என் வாழ்க்கையின் நாட்கள் எல்லாம் அது அவ்வளோ பிரயாசம், அவ்வளோ களைப்பு, அவ்வளோ போராடி இருக்கிறேன், அவ்வளோ வேலை பார்த்துருக்கிறேன் அப்படின்னாலும் என் மனசுல ஒரு நாள் கூட என்ன இல்லைன்னா இளைப்பாறுதல் இல்லை, அப்படின்னா சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு அர்த்தம். நான்காவது, நான் இவ்வளவுலாம் இருந்தும் கூட இன்றைக்கு உயிரோடு இருந்து என்னுடைய ஆகாரத்தை நான் புசிச்சு என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, என்னை வாழ வைக்கிற தெய்வம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அஞ்சாவது, ஒரு மனுஷன் அவன் பெரிய ஞானியா இருக்கட்டும் இல்ல அடிமட்ட முட்டாளா இருக்கட்டும், 2 பேருடைய முடிவும் எப்படிதான் இருக்குதுன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு மறந்து போயிடுச்சு, இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு மறந்து போயிடும். இந்த வாழ்க்கை என்பது எல்லா நாளும் வெறும் வெறுப்பாவே போயிட்டு இருக்குது. இந்த 5 காரியங்களும் உங்க வாழ்க்கையினுடைய உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க இதெல்லாம் உண்மைதான் ஐயா? எத்தனை பேர் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கைய நான் எப்படி அர்த்தமுள்ளதா மாற்றணும்னு நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது காரியம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி அர்த்தமுள்ளதாய் மாற்றுவது. இது வரைக்கும் 5 காரியம் பார்த்தோம். அந்த 5மே உண்மையான விஷயம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே நடக்கிறது, அதை மாற்ற முடியாது. எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை மாற்றவே முடியாது. ஆனா இதை நான் எப்படி அர்த்தமுள்ளதா நான் மாற்றிக்கொள்ள முடியும்? நான் எப்படி அதை மாற்ற முடியும்? How do we make this kind of life meaningful? நான் எப்படி இதை அர்த்தமுள்ளதா மாற்றணும்? ஏன் இதை அர்த்தமுள்ளதா மாற்றணும் அப்படின்னா அதுக்குரிய பதிலையை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்ற என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா நீங்க மாற்றணும் அப்படின்னா நீங்க முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? என் வாழ்க்கை இந்த பூமியில ஒரு புல்லுக்கு ஒப்பா இருந்தாலும் நான் உண்டாக்கப்பட்டது யாராலனா, என்னை உண்டாக்கினவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர். அந்த ஒரு தெய்வம் தான் என்னை உண்டாக்குச்சு. அப்படி அவர் தான் என்னை உண்டாக்கினார் என்பதை முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்க அறிஞ்சிருந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்னா உங்களால் உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவே மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை நான் எப்படியாவது என்னவாவது செய்து நான் அதை ஒரு நல்ல வாழ்க்கையை மாற்றிட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால் முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா வசனம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த இப்ப 7வது வசனத்தை, இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். 7வது வசனத்தை வாசிங்க. இப்ப ஆகிலும் நல்லா கவனிங்க. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. போதும்.
இந்த அறிவு இந்த பூமியில உங்க கூட நீங்க வேலைக்கெல்லாம் போறீங்களே, வேலை செய்யற இடத்துலயும் சரி, உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் சரி, நீங்க யாரை போய் கேட்டாலும் அவங்க எங்க அப்பா அம்மா என்ன பெத்தாங்க, நான் பாட்டுன்னு வளர்ந்தேன், நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிச்சேன், நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளை குட்டிங்க உண்டு, அப்புறம் அது எப்படியோ அது பாட்டுன்னு அப்படி இருக்கும். இது யாருடைய பதில்னா கிறிஸ்துவ அறியாதவங்களுடைய பதில். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய பதில் எப்படி இருக்கும்னா, என்னை உண்டாக்கின தெய்வம் எனக்கு உண்டு, அவரால் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது, நானும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்ற உண்மையை முதலாவது தெரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் எப்படியோ வானத்துல இருந்து அப்படியே குதிச்சேன், இல்லை எங்க அம்மா அப்பா ஏதோ பெத்து போட்டாங்க அப்படிலாம் கிடையாது. என்னை உண்டாக்கினது என் கர்த்தர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சா மாத்திரம் தான் உங்க வாழ்க்கை முதலாவது அர்த்தமுள்ளதா மாற்றுகிறதுக்கு முதல் அடி எடுத்து வைக்க முடியும். இந்த அறிவு நீங்க போய் மற்ற யாருக்கிட்ட கேட்டாலும் யாரும் ஒப்புக்கொள்ளவும் மாட்டாங்க. இந்த அறிவு எல்லாருக்கிட்டையும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணணும்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற யாருக்கிட்டனா போய் கேட்டு பாருங்க, ஏங்க நீங்க எப்படி இந்த பூமிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆட என்னங்க பெரிய விஷயம், எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, எப்படி நான் என் பிள்ளைங்களை பெத்து போட்டேன்னா எங்க அப்பா அம்மா என்ன பெத்தாங்க, நாங்க எங்க குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறோம், இப்படிதான் சொல்லுவானே தவிர என்னை உண்டாக்கினவர் கர்த்தர் என்பதை அவன் பேசவே மாட்டான், அறிக்கையும் பண்ண மாட்டான். அல்லேலூயா. இரண்டாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்க. ஏன் நான் இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒருத்தர் என்னை உண்டாக்கினார் அப்படின்றத நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வசனம் பதில் சொல்லுது. 139 சங்கீதம் 16வது வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. மற்றவங்களுக்கு எப்படின்னா, அவங்க அப்பா அம்மா அவங்கள பெத்து போட்டாங்க, அவ்வளவுதான், அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தெரியணும் தெரியுங்களா? என்னை உண்டாக்கினவர் எனக்கு உண்டு, என்ன இப்படி நான் இருக்கணும், இப்படி நான் வளரணும், நான் இப்பேற்பட்ட ஒரு ஆளாய் மாறணும் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து என்னை உண்டாக்கின தெய்வம் எனக்கு உண்டு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வசனம் ரொம்ப தெளிவா பதில் சொல்லுது. என் கரு, நான் உண்டாக்கப்படும் பொழுது ஒரு கருவா இருந்த பார்த்தீங்களா, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. இன்றைக்கு கருவை பார்க்கறதுக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க, ஸ்கேன் பண்றாங்க, ஆசைப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசத்துல அதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா மற்ற தேசங்கள்ல அது என்ன குழந்தை, அது ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வசதிகள் உண்டு, அங்க அது அனுமதியும் உண்டு. ஆனா நம்ம தேசத்துல அப்படி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதான உண்மை. அப்ப எல்லாரும் ஆசைப்படுறாங்க, இது என்னவா இருக்கும், இது எப்படி இருக்கும், இந்த கரு எப்படியா வந்தது, இது என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஆசை. அதனால ஸ்கேன் பண்றாங்க, அதை பார்க்க விரும்புறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் நம்முடைய தேசத்துல இருக்கிற மாதிரி அதை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிய அனுமதி நமக்கு கிடையாது. ஆனா உங்களையும் என்னையும் உண்டாக்கின தெய்வம் ஒருத்தர் இருப்பார் என்றால், நான் உருவாக்கப்படும் பொழுது நான் என்ன கருவாய் உண்டானேன் என்பதை அவர் கண் என்ன பார்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், உண்மை, வாழ்க்கையினுடைய உண்மை என்னன்னா, நான் ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறேன், நான் இருக்கிற இடம் தெரியாம போயிடலாம். ஆனா அப்பேற்பட்ட எனக்கு, நான் ஒரு நாள்ல ஒரு நிமிஷத்துல நான் அழிஞ்சு போற ஒரு மனுஷன், ஆனா என்னையும் ஒரு பொருட்டா எண்ணி இந்த தேவாதி தேவன் நான் உருவாகிற கருவையும் அவர் பார்த்தார் என்பதுனா உங்க வாழ்க்கை எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை சிந்திச்சு பார் தேவ ஜனமே. பிரைஸ் தி லார்ட். இந்த அறிவு வேற எந்த மனுஷனுக்கும் இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அர்த்தமுள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிங்க. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயவங்கள் கரு உருவாகும் பொழுதே என் கை கால்ல உண்டாயிடுச்சா? என் மூக்கு, கண்ணு, வாய் எல்லாம் உண்டாயிடுச்சா? உண்டாயிடுச்சுங்களா? இல்லையே. என் அவயவங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, ஒண்ணு கூட இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும், அவைகள் எப்பப்ப என்ன தேதியில உண்டாச்சுன்றத உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. ஓ, ஹல்லேலூயா. ஓய், நம்முடைய அப்பா அம்மா
நாம இன்றைக்கு தான் ரொம்ப பெருசா கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறாங்க தெரியுங்களா? பர்த்டே கொண்டாடுறாங்களே. இன்னும் அட்வான்ஸ் ஆகி போச்சு. எப்படி ஆகி போச்சுன்னா, பிள்ளைங்கள் பிறந்த பிறகு அந்த தொப்புள் கொடி இருக்குதுல்ல, அதை என்ன பண்றாங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. கட் பண்ணி வருதுல்ல, அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையினுடைய நகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நகையெல்லாம் கட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த தேதி, அந்த ஸ்கேன் இருக்கு பார்த்தீங்களா, அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எப்போங்க எப்போ சொல்லுங்க? பிறந்த பிறகு 2000ஆம் ஆண்டுல 2026ஆம் ஆண்டுல இது இப்போ மனுஷர்கள் மத்தியில பிரபலம். இந்த வேதம் 2000 ஆண்டுகள் இல்ல, 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட வேதம். அன்னைக்கு என்னை பத்தி ஒரு நோட் புக் போட்டு ஆண்டவர் என் ஒவ்வொரு அவயவம், என் கண்ணு, என் மூக்கு, என் விழி, என் கருவளையம் எல்லாம் எப்படி இருக்கணும்ன்றது அன்னைக்கே ஒருத்தர் நோட் புக் போட்டு எழுதி வச்சார்னா, என்ன உண்டாக்கின தெய்வம்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன உண்டாக்கின தெய்வம் ஒருத்தர் தான். என் அவயவங்கள் எல்லாம் உருவேற்படும் நாட்களுக்கு முன்னமே அது எப்போ உருவாகுதுன்னு எழுதி வச்ச தெய்வத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். ஓ தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா? நீங்க இயேசுவை தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா? ஹல்லேலூயா. என் அப்பா அம்மா கூட செய்யாதது என் தேவாதி தேவன் புஸ்தகத்துல என்னை பத்தி எழுதி வச்சிருக்கிறார் என்றால், ஹல்லேலூயா, என் வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதா இருக்குது. என் வாழ்க்கையை குறித்து எங்க அப்பா அம்மாக்கு, என் கூட பிறந்தவங்களுக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு கவலையும் இல்லை. ஆனால் நான் உருவாகிறதுக்கு முன்னமே என் கருவை கண்டவர் என் தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் பிறந்தேன், என்னை ஏன் ஆண்டவர் இப்படி உண்டாக்குனார், நான் எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றேன்னு கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுங்களா? உன் கருவை அவர் கண்டிருக்கிறார். உன் அவயவங்கள் உருவாகிறதற்கு முன்னமே என் தேவாதி தேவன் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, உன்னை, ஹல்லேலூயா, என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய உன்னை, என்றைக்கோ மரித்திருக்க வேண்டிய உன்னை, என்றைக்கோ சடலமாயிருக்க வேண்டிய உன்னை கர்த்தர் தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறாரே. ஓ, உன் வாழ்க்கை எவ்வளவு அர்த்தம் உள்ளதாய் இருக்கிறது என்பதை யோசித்துப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you Father. Thank you Lord. அடுத்து மூன்றாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். Praise the Lord. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஓ, ஹல்லேலூயா. நீங்க எதுக்காக உண்டாக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த அறிவு மற்றவங்களுக்கு இல்லைங்க. இயேசு அறியாதவங்களுக்கு இல்லை, ஆண்டவரை தெரியாதவங்களுக்கு இல்லை. இந்த அறிவை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். என்ன அறிவு? நீங்க எதுக்காக உண்டாக்கப்பட்டீங்க அப்படின்ற அறிவை இன்றைக்கு கர்த்தர் ஏன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? நீங்க யோசிக்கிறீங்க, நான் ஒரு பிரயோஜனமே இல்லை, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, எனக்குன்ட்டு ஒரு வாழ்க்கையே எதுக்காக பிறந்தனே எனக்கு தெரியல, என்னையும் அப்படிதான் சொல்றாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உருவாக்கப்படுகிறதற்கு முன்னமே கர்த்தர் உங்களை குறிச்சு ஆயத்தம் பண்ணி வைத்ததை இன்றைக்கு உங்க கண்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை கொண்டு நற்கிரியைகளை செய்யணும்னு கர்த்தர் உங்களுடைய பிறப்புக்கு முன்னாடியே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான தெய்வம் பாத்தீங்களா? எவ்வளவு அழகான தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க விரும்பல, நீங்க எதிர்பார்க்கல, நீங்க ஆசைப்படல. ஆனா இன்றைக்கு நான் ஏன் வாழ்றேன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் தெரியுங்களா? நற்கிரியைகளை செய்யும்படி இந்த வாழ்க்கையை உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சாருங்க. ரெடி பண்ணி வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு குழந்தைங்க எப்படி வளரணும், என்ன ஸ்கூல்ல படிக்கணும், எப்படிப்பட்ட பேர் வைக்கணும், எப்படிப்பட்டவங்களா மாறணும்,
அவங்க பிறந்த என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் யார் தீர்மானிக்கிறானா? ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் தீர்மானிக்கிறாங்க. அப்படிதானே? அது எது வரைக்கும் தெரியுங்களா? அவங்க விரும்புகிற மாதிரி குழந்தை பிறந்தா உண்டு. அப்படிதானே? அப்படிதானே? இப்போ இவங்க வந்து என்ன இப்போ செய்திருப்பாங்க, இந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஞானமான வளரணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளையை குறித்து பல யோசனைகளோட கூட அவங்க அந்த பிள்ளைக்காக காத்திருந்துருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை ஒருவேளை ஒரு டவுன் சிண்ட்ரோமோட, ஒரு மன வளர்ச்சி இல்லாமல் அந்த பிள்ளை பிறந்துருச்சுன்னா, அவங்க கட்டின கோட்டையெல்லாம் ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இந்த அப்பாவும் அம்மாவும் என்ன செய்திருவாங்க? உடஞ்சு போயிடுவாங்க. ஆனா அப்பேற்பட்ட குழந்தைக்கு கூட என்னவா இருக்கணும்ன்றத கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க இந்த பிள்ளை இப்படி பிறந்துருச்சே அப்படின்ட்டு அந்த குழந்தைய குறித்து வருத்தப்படுறாங்க பெற்றோர். ஆனா அந்த குழந்தைக்கும் ஒருத்தரால திட்டம் பண்ண முடியும்னா என் தேவாதி தேவன் ஒருவரால மாத்திரம்தான். என் தேவன் ஒருவரால் மாத்திரம்தான். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உங்க அவயவங்கள் எல்லாம் தோன்றுகிறதற்கு முன்னாடியே உங்களை குறித்து ஒரு யோசனை வைத்திருக்கிறவர் ஒருவர் உண்டானால் உங்களை எண்ணியும் உண்டாக்கிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க. இயேசு ஒருவர் மாத்திரம் தான் அதை செய்ய முடியும். நான் எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமா நான் பிறந்திருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே, எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்ல. உங்க கைகள் குறுகாவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகாவில்லை, உம்மால் கூடாத இயேசுவால் கூடாதது எதுவும், இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டமும் தீர்மானமும் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. அது உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு முன்னாடியே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளது. ஹல்லேலூயா. 4வது கலாத்தியரின் புத்தகம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. பிரைஸ் தி லார்ட். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டீங்க தெரியுங்களா? எதுக்காக நீங்க உண்டாக்கப்பட்டு இருக்கிறீங்க தெரியுங்களா? மற்றவர்களுக்கு இந்த ஞானம் இல்லை, மற்றவர்களுக்கு இந்த அறிவு இல்லை, மற்ற தெய்வங்களை வணங்குகிற ஆராதிக்கிற ஜனங்களுக்கு இப்பேற்பட்ட அறிவு இல்லை.
அவங்களுக்கு வாழ்க்கை எப்படின்னா இருக்கலாம், ஒரு நாள் நன்மை செய்வாங்க, இன்னொரு நாள் தீமை செய்வாங்க. தீமையெல்லாம் செய்துட்டு திடீர்னு ஒரு நாள் கவனிச்சிங்கன்னா போயிட்டு என்ன செய்வாங்கன்னா, நல்ல துணியெல்லாம் போட்டுன்னு போயிட்டு கோயில்களில், ஆசிரமங்களில், அநாதை இல்லங்களில் ஒரு நாள் ஒரு விசேஷ நாளை தெரிஞ்சுக்கிட்டு சோறு போட்டு அவங்க 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 காரியெல்லாம் என்னது புண்ணியமாக போயிடும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய எண்ணம். கர்த்தரை அறியாதவங்களுக்கு நான் என்ன தப்புனா செய்யலாம், நான் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் நான் போய் ஏழைங்களுக்கு உதவி செய்துட்டா என் பாவெல்லாம் புண்ணியமாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மற்றவங்களுக்கு. ஆனால் நமக்கு நற்கிரியை செய்கிறதற்காகவே, நல்ல கிரியை செய்கிறதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி நம்மளை உண்டாக்குனதே அதுக்காக தான். அதனால தான் வசனம் சொல்லுது, அந்த நற்கிரியை செய்யறதுல மாத்திரம் நீங்க என்ன செய்திடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரட்டும், உங்க வாழ்க்கை எவ்வளோ திருப்தி இல்லாம இருக்கலாம், உங்க மனசுல எவ்வளவோ உங்களுக்கு சோர்வு உண்டாகலாம், எவ்வளோ நீங்க வருத்தப்படலாம், எவ்வளோ நீங்க இடிஞ்சு போகலாம். ஆனா ஒரு நாள் கூட நீங்க செய்யற நன்மையை நீங்க ஒரு நாள் விட்டுறாதீங்க. நீங்க செய்யற நல்ல விஷயத்த, நீங்க கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்தை பாட ஒரு நாளும் அற்பமா எண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களை உண்டாக்குனவர் நீங்க உருவாக்கப்படுகிறதற்கு முன்னமே உங்களை குறிச்சு அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தீர்மானம் பண்ணிட்டு தான் உங்களை உண்டாக்குனாரு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிட்ட பிறகுதான் உங்களை உண்டாக்குனாரு. ஹல்லேலூயா. 5வது, வேகமா நான் கடந்து போறேன். ஒருவேளை இந்த பூமியில உங்களுக்கு நீங்க செய்த எல்லாவற்றுக்கும் பலன் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுது. பிரைஸ். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமா வரேன். அவனவனுடைய கிரியைகளின்படி, அவனவனின் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவனவனுக்கு நான் கொடுக்க போற பலன் என்னோடு கூட வருது, என் கூட வருது. நீங்க இந்த பூமியில நற்கிரியைகளை செஞ்சுட்டு வெறும் தீமையை மாத்திரம், பிரதர் பாஸ்டர் நான் என் குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சேன் தெரியுங்களா, என் வாழ்க்கையில நான் எவ்வளவு அந்த என் குடும்பத்துக்கு என் வீட்டாருக்கு நான் எவ்வளவு செய்தேன் தெரியுங்களா, நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு கூட அவங்களுக்கு நல்லதை மாத்திரம் செஞ்சேன் பத்தி தெரியுங்களா. ஆனா ஒரு நிமிஷத்துல என்னை மறந்துட்டாங்க, ஒரு நிமிஷத்துல என்னை இப்படி பேசிட்டாங்க, ஒரு நிமிஷத்துல என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, ஒரு நிமிஷத்துல, எல்லாம் ஒரு நிமிஷத்துல. பிரைஸ் தி லார்ட். ஆனா உங்களுக்கு இன்றைக்கு இந்த காலையில நான் உங்களுக்கு கண்டிப்பா கட்டாயமா நிச்சயமா என்னால சொல்ல முடியும், நீங்க செய்யற நற்கிரியில சோர்ந்து போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களையும் என்னையும் உண்டாக்குன அந்த தெய்வம் சீக்கிரம் வர போறாரு. அவர் சொல்றாரு, அவன் செய்த கிரியைக்குரிய பலனை நான் கொண்டு வரேன்ற. இந்த பூமியில நீங்க ஒரு பலனை எதிர்பார்க்கிறீங்க. இந்த பூமியில இருக்கிறவங்க வெறும் ஏமாற்றத்தை மாத்திரம் உங்க வாழ்க்கையில கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் உங்களை உண்டாக்கின உங்க வாழ்க்கையில உங்க கருவு உண்டாவதுக்கு முன்னமே உங்களை பார்த்த தெய்வம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா, உங்க வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்குது, நீ செய்யற நல்ல விஷயத்தை சோர்ந்து போகாம செய்துட்டே இரு. ஏன் அப்படின்னா, நான் உன்னை உண்டாக்குனேன், நான் வரும் பொழுது நீ செய்த ஒவ்வொரு நற்கிரியைக்குரிய பலனையும் நான் ஏன் கூட கொண்டு வரேன். நீ சோர்ந்து போகாமல் நீ ஓடுகிற ஓட்டத்தில் ஓடிட்டே இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த காலையில ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய ஓட்டத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சோர்ந்து போய் பலனற்று திடனற்றவர்களை உங்க வாழ்க்கையை குறித்து போராடிட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுங்களா, இந்த காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ செய்யற நற்கிரியை விட்டு ஒரு நாள் விலகிடாதே, ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதே, நீ செய்யறதை செய்துட்டே இரு. நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் சத்தமா ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? இந்த காலையில சோர்ந்து போகிற திடனற்று பலனற்று இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் விடாய்த்து போய் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் இந்த காலையில கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழுந்து நிற்கலாமா? இந்த காலையில உங்க வாழ்க்கை, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆண்டவரே எதுக்காக வாழ்றனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு பிரயோஜனத்தை என் வாழ்க்கையில கொண்டு வரல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரிடத்துல கேட்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? 90ஆம் சங்கீதம் 12வது வசனத்தின்படி, ஆண்டவரே எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை இன்றைக்கு எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி என்று சொல்ல முடியுமா?
என் வாழ்க்கை எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி இந்த காலையில் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். அதற்காக நான் நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்ல முடியுமா? எல்லாரும் வாயில திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி உள்ள இருதயத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, thank you Father, hallelujah. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் என்னை நெஞ்சார என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் எல்லாரும் கையை தூக்கி சொல்ல முடியுமா? ஐயா உமக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே அன்பான அருமை சிலுவையில் மரித்தீரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் இன்று முதல் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ போறீங்க. இன்று முதல் உங்கள் நாட்களை நீங்கள் ரொம்ப அதிகமாய் கவனத்தை செலுத்தி அதை பிரயோஜனம் உள்ளதாய் நீங்க வாழ போறீங்க. ஏனென்றால் நீங்க உங்களை குறித்து ஒரு வேளை பிளான் வைக்காம இருந்திருக்கலாம், நீங்க உங்களை குறித்து ஒரு யோசனை இல்லாம இருக்கலாம். ஆனால் உங்களை உண்டாக்கினவர் உங்களை பத்தி பெரிய பிளான் வச்சிருக்கிறாருங்க. உங்களை குறித்து பெரிய யோசனை வச்சிருக்கிறாரு, உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு, உங்களை குறித்து பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அந்த தேவாதி தேவனே உங்களை குறித்து அவ்வளவு பெரிய திட்டம் வைத்திருப்பாரு என்றால் ஹல்லேலூயா. நீங்க எதுக்குங்க கவலைப்படணும்? நீங்க எதுக்குங்க யோசனை செய்யணும்? நீங்க எதுக்குங்க வருத்தப்படணும்? நீங்க ஏங்க உங்களை குறித்து நொந்துக்கணும்? இன்றைக்கு உங்களை உண்டாக்கின தெய்வம் ஹல்லேலூயா உங்க மேல அன்பாய் கரிசனையாய் பாசமாய் இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தை இந்த காலையில் உங்க கூட பேசி இருக்கிறார். இந்த காலையில் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியின் கால வேளையில ஆண்டவரே, எதற்காக இந்த வார்த்தையை கொடுத்தீங்க அப்படின்னு தெரியாம நான் யோசித்து நின்ற வேளையில
இந்த வார்த்தையை பேசும்படி இந்த காலையில அடிமை இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு ஆறுதல் அடையும்படியாய் கர்த்தர் நீர் கிரியை செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்களை நீர் கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் இவர்களோடு கூட இருந்து இவர்கள் வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. கேட்ட ஒவ்வொரு இருதயத்தையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். மாறாத தேவ சமாதானம், தேவ கிருபை இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்று மீட்பு மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமே பாடலாமா? துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாவும், ஓ எல்லாவுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ர, மிக ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாவும், ஓ எல்லாவுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு போய் வாங்க. பிரைஸ்.